அதனால தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், தெளிவா இருக்கிறாங்க. 5 ஆண்டு திமுக வாய்ப்பு கொடுத்துட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க, கஞ்சா வித்துட்டு இருக்காங்க, ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க, விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களிலிருந்து அத்துணை தரப்பு மக்களும் வீதியில போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால திமுகவை மாற்றி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் 2 மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இதுல களத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் மக்கள். அது குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள். அது பத்தி எனக்கு தெரியல. இந்திய கூட்டணி தமிழ்நாடு ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் உள்ள நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர். இது வேடிக்கையா இருக்குது. இல்ல, பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. ஆனா இது வேடிக்கையா சொல்றதுலாம் வேடிக்கையா இருக்கு. அதாவது உருப்படியா ஏதாவது முதலமைச்சர் சொல்றாரா? ஒன்னும் கிடையாது. நேற்று கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சத்து உணவுல இருந்து பள்ளி விழுந்திருக்கு. 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா மதுராந்தகத்தில் ஒரு 15 வயது சிறுமி 2 மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார். இன்னும் கண்டுபிடிக்கல, எங்கன்னு தெரியல. அவங்க தப்பி ஓடி போயிட்டாங்க. தினம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி இதுல கவனம் செலுத்தல முதலமைச்சர். விளம்பரப்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு மிளிர்கிறது, ஒளிர்கிறது என்று சும்மா ஒன்னில்லாத வெற்றி விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற முதலமைச்சர் இதையும் பாருங்க, சட்ட ஒழுங்கையும் பாருங்க. கஞ்சா தடுத்து நிறுத்துங்க, கொலையை தடுத்து நிறுத்துங்க, பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்துங்க. அது பத்தி எங்களுக்கு தெரியல. நிச்சயமா வலுவா இருக்கு. அதனால யார் என்ன பேசிட்டு இருக்கோன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால அப்புறம் பாத்துக்கலாம். பிரதமர் என்டிஏ கவர்மெண்ட் தானே சார் சொல்றாரு. கடந்த கூட்டத்தில் என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றாரு, அதிமுக தலைமையிலான அரசு சொல்ல. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அது சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ. அதிமுக தான் அதுக்கு தலைமை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னும் 2 மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவார். உங்களுக்கு எந்த சந்தேகம், யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். இல்ல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். இல்ல மற்ற எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு நம்ம எம்பி ஆகக்கூடிய நிலைமையில இருக்கோம். இந்த தடவை எம்எல்ஏக்களாகி இந்த கூட்டணி மந்திரி சபையில இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு இதுக்கு நாங்க சம்பந்தம் இல்ல வருத்தம் தெரிவிச்சு நான் சொல்லியிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாடு நடக்கும்.